ஹோண்டா ஷைன் B6னா என்ன பேஷன் ப்ரோ பார்த்தோம். இது ஹோண்டா ஷைன் B6 இது பார்த்தீங்கன்னா பீஸ் போகுது. சாய் போட்டோன்னே பீஸ் போகும். இந்த கம்ப்ளைண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தால் கம்ப்ளைண்ட் இது ஏன்னா செக் பண்ணி வச்சுது. நம்ம சிசி பல்ப் போட்டிருக்கோம். அது பீஸில் போட்டு சாலி பண்ணி இது ஏன் போச்சுன்னு காரணம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் லாக் செட் தான் காரணம். இது இந்த ஓலியை கட்டாக தள்ளாது. இந்த ஒரு லாக் செட் தான் காரணம். இந்த லாக் செட் வந்து கான்டாக்ட் சரியாக இல்லாததுனால ஓலை ட்ராப் ஆகுது. இது இதுலேயுமே செக் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மாதிரி சிசி பல்ப் போட்டிருக்கோம். அது 30-400K0VA21 புதிய பார்ட் நம்பரு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5789 ரூபாங்க. இது மாட்ட போகிறது சாரி பண்ணு தண்ணி உள்ளே இருக்கு பாருங்க. அப்படி ஈஸி மாடிச்சானது இல்லை பீஸு புது பீஸ் போட்டாச்சு. சிடி பீஸ் எடுத்தாச்சு. இது புது பீஸ் போட்டுருவோம். இப்போ பாருங்கள் காய் போடுறோம். ஒர்க் கொஞ்சம் லாக் செட்டு மாற்றி வச்சுனது என்ன விஷயம் தயவுசெய்து லாக்ஸ் செக் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வந்து வசதி நான் ஏற்கனவே பேஷன் எக்ஸ்ப்ரோ முடிஞ்சது. சாரி பேஷன் ப்ரோ 1 முடிஞ்சது. அடுத்து ஷைன் முடிஞ்சது. இப்போ HF டிலக்ஷன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி ஆயிலிங் சரியாக ஆடலை. அது பிரச்சனை. வண்டி மதன்னு போகும். 2 விஷயம் இல்லை. ஆயிலிங் சரியாக ஆடலை மதன்னு போகும். இந்த வண்டி நான் வேறு வண்டி எடுத்து ஈஸியாக போட்டு செக் பண்ணி கஸ்டமர் சொல்லி வச்சுருந்தது. இது வந்தே ஒரு 15 நாள் 20 நாள் வச்சுக்கிங்க. பொங்கலுக்கு முன்னே வந்துருக்குது. ஈஸியாக ஆர்டர் போட்டுனே வந்துருக்குது. புது ஈஸியாக கவர் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 ஈஸியம். இந்த ஈஸியம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி இது பார்த்தீங்கன்னா ஐலியும் சரியாக ஆடாத பிரச்சனை. அடுத்தபடியே பிரச்சனை பார்த்தீங்கன்னா வண்டியே போகாதுங்க. 40 மேலே ஒரு ஆள் இழுத்து பிடிச்சி பரவாமல் போவாங்க. 2 விஷயம் அதில் பண்ணுறதுல நான் வேறு ஈஸியம் போட்டு செக் பண்ணால் வண்டி பர்ஃபெக்டாக இருந்தது. ஒர்க் முடிஞ்சினது ஈஸியாக மாடிச்சுது. சட்னி போகலாம். நன்றி பிரபு.